கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவருடைய வாழ்க்கையில படுக்கையிலே உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இல்லைன்னா உங்க லைஃப்ல நீங்க எந்த விஷயத்திலுமே ஒழுக்கம் இல்லாம போயிருவீங்க. நீ ஒருக்கணித்து தான் படுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எசேக்கியேலுக்கு எத்தனை நாளை நியமிக்கிறார்னா 390 நாள். அடுத்து இன்னொரு பக்கமாய் ஒருக்கணித்து படுக்க எத்தனை நாள்? 40 நாள். மொத்தம் 430 நாட்கள் இந்த தீர்க்கதரிசி தேவன் சொன்னபடி, அதாவது 1 வருடம் கூட அவர் தேவன் சொன்னபடியே ஒருக்கணித்து படுத்திருந்தாராம். ஆண்களுக்கு தெரியும் ஏன் இப்படி முகம் குப்புற போட்டு தூங்காம ஒருக்கணிக்க வைத்து ஆண்டவர் படுக்க சொன்னார் என்பதான ரகசியம் ஆவிக்குரிய ஆண்களுக்கு விளங்கும். இந்த போஸ்டரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, அதுவும் குறிப்பிட்ட தலகாணி இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராதான். அவன் தலகாணி இருந்தாதான் அவன் தூங்குவான், அவனுடைய போர்வை இருந்தாதான் அவன் தூங்குவான். இதெல்லாம் ஒரு விதமான இச்சையின் ஆவி அந்த படுக்கையில் இருக்குதுன்னு அர்த்தம். செல்ஃப் டிசிப்ளின் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லி தராரு. நீ இப்படிதான் ஒருக்கணிச்சு படுக்கணும். ஏங்க எப்படிங்க இப்படி ஒரு மனுஷனால 390 நாள் தூங்க முடியும்? நீதிமான்கள் தங்கள் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்.